ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வே என்டிபிசிக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது எவ்ரி சாட்டர்டே வந்து லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேல இருந்து மண்டே வரை ஓப்பன்ல இருக்கும். அதாவது சாட்டர்டே நைட்டு 8 o'clockல இருந்து மண்டே நைட்டு 8:30 வரைக்கும் நீங்க இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 21/9/2024 இருந்து 23/9/2024 8:30 வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கும். சோ இந்த டைமுக்குள்ள நீங்க இந்த டெஸ்ட் அட்டெம்ட் பண்ணிட்டு இதுக்கான சொல்யூஷனும் நீங்க பாத்துக்கலாம். இது லைவ் டெஸ்ட் அப்படிங்கறதுனால மண்டேக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் வந்து நீங்க அட்டெம்ட் பண்ண முடியாது. சோ மண்டேக்கு அப்புறம் உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்டா ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த சாட்டர்டேல அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் டோட்டலா 100 மார்க்குக்கு நீங்க எழுதுவீங்க. மேக்ஸ்ல 30 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங்ல 30 கொஸ்டின் இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின். ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் தமிழ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் வந்து சேமா தான் இருக்கும், லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகே? ஸோ இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அட்டன் பண்ணி முடிச்சதுமே அதுலயும் வியூ சொல்யூஷன் கொடுத்து உங்களோட சொல்யூஷன் பாத்துக்கலாம். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே? ஸோ ரியல் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த 100 கொஸ்டின்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி முடிச்சதும் உங்களோட ஸ்கோரை வந்து நீங்க ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்ல டெலகிராம் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? டெஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் டெஸ்ட். ஸோ 1.5 மணி நேரம் டெஸ்ட் போட்டுட்டு 3 மணி நேரம் உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த டெஸ்ட்ல என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்க, உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன, ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்லயும் இந்த டெஸ்ட்டை நீங்க ஷேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணும்போது ஸோ இவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க டைரக்டா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூபோட கம்யூனிட்டி டேப் இதுலயும் நான் வந்து டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கும். ஓகேவா? ஸோ ஓபன் பண்ணதுமே இந்த இடத்துல 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்க. ஓகே? ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்க நேமு, நம்ம ஆர்கனைசேஷன் கோடு, இங்க ஆஃப்லைன் டவுன்லோட் இருக்கும், அதுக்கடுத்து ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஓகே? ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போக போறீங்க. ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூவா வந்திருக்க ஸ்டூடெண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் வேணும்னா இதுல பார்க்கணும். இப்போ நீங்க லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண வந்திருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்குள்ள போங்க. ஓகே? ஸோ இந்த டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோல்டர் வந்து இருக்கும். ஓகே? ஸோ லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல் டெஸ்ட் லைவ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே மாதிரி லைவ் டெஸ்ட் செக்ஷனல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல நீங்க லைவ் டெஸ்ட் ஃபுல்லுன்னு இருக்கக்கூடிய, அதாவது லைவ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்னு இருக்கக்கூடிய ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் லைவ் இங்கிலீஷ்னு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழேயே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் லைவ் தமிழ்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இங்கிலீஷை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தமிழ்ல அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அதுக்கு கீழேயே டெஸ்ட் வந்து தமிழ்ல கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க அந்த டெஸ்ட்டை டைரக்டா கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கொஸ்டின் நம்பர் வந்து சைட்ல 1 to 100 வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்னு 1 to 100 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ கொஸ்டின் எந்த கொஸ்டினாலும் எந்த டைம்னாலும் நீங்க போயிட்டு வந்துக்கலாம். ஒரே கொஸ்டின்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டோட்டல் டைமே 1.5 மணி நேரம் தான். ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, அப்புறம் மாடரேட், அப்புறம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கோர் பண்ண பாருங்க. நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. புதுசா இப்பதான் டெஸ்ட் அட்டன் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் மார்க் கம்மியா வந்தாலும் ஒரி பண்ணாதீங்க. டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரியல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி உட்காந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் போல்டர் இங்கிலீஷ் லிங்க்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல 30, ரீசனிங் 30 நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலா நீங்க டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்யூஷன் எல்லாமே அதுலயே பாத்துக்கலாம். கீழேயே வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுலயே நீங்க வந்து சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகே. ஸோ சொல்யூஷன் எல்லாமே இதுல பாத்துக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி, ரீசனிங்க்கும் சரி, எல்லாமே சொல்யூஷன் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கோரு, உங்களோட ரேங்க் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா ஃபைனலா வியூ சொல்யூஷன் கொடுத்து சொல்யூஷன் பார்க்க போறீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி தமிழ் மீடியம் கொஸ்டின். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கான லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டலா உங்களுக்கும் 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ சேம் கொஸ்டின் தான் ரெண்டு பேருக்குமே இருக்கும். லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இதே ஸ்டாண்டர்ட்ல தான் எக்ஸாம்லயும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணுங்க. நான் சொன்ன ஆர்டர்ல கரெக்டா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி முடிச்சதும் ஒரு 3 மணி நேரமாவது அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் வந்து தப்பா போட்டிருக்கீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்கன்னா அந்த கொஸ்டின் எந்த டாபிக் கீழே வருதோ அந்த டாபிக்கை தரவா படிங்க. மேக்ஸ்லயே அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்க, கான்செப்ட் புரியல அப்படின்னா திருப்பி அந்த கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அந்த டாபிக்கை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. இப்படிதான் டெஸ்ட் எடுத்து 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 உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். டெஸ்ட்ல என்ன ஸ்கோர்னாலும் வரட்டும், ஆனா நீங்க வந்து எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெஸ்டோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப், லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல், அதுக்கப்புறம் யூடியூபோட கம்யூனிட்டி டேப், இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸோட வாட்ஸ்அப் குரூப். ஸோ இது எல்லாத்துலயுமே டெஸ்டோட லிங்க் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி டைரக்டாவும் அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டைரக்டா போயினாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7806854288. ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா 9043379345. ஸோ இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஆப்புக்குள்ள போனீங்கனாலே லைவ் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ டைமிங் எல்லாமே அதுவே காட்டிடும். டைரக்டா நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. அதுல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சும்மா கிளிக் பண்ணி பாத்துருக்காங்க. ஸோ 0 மார்க், நெகட்டிவ்ல எல்லாம் மார்க் வாங்கிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் வந்து நல்லா பண்ணுங்க. அப்ப இப்பவே டெஸ்ட் போட்டு பழகினாதான் ரியல் எக்ஸாம் போகும்போது அந்த டெஸ்ட்டை பத்தின ஒரு ஃபியர் வந்து போகும். ஓகே. ஸோ நீங்க மார்க் கம்மியா எடுக்கிறீங்க, இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரிவைஸ் பண்ணணும். இதுக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லா டைப்புமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லயும் இதே டைப்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிரும். ஸோ லாஸ்ட் வீக் டாப்பரா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 78 கிட்ட 78.84. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டைம் ஒரு 90 வரைக்கும் ஸ்கோர் பண்ற மாதிரி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இப்பதான் பிகினரா இருக்கேன், இப்பதான் என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இப்பவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 4 மந்த்ஸ்ல நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே. ஸோ இதுலயே உங்களுக்கு கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இதுல கவர் ஆகும். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ். எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும், நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணணும் கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதுல சொல்லிடுவோம். ஸோ டெய்லி ஆப்ல டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் ஆப்ல இருக்கும். ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல போய் நீங்க பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகே. ஸோ இந்த என்டிபிசில நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம்.
ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லைவ் டெஸ்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆனாலும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுமே சொல்யூஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். மறக்காம டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் போடுறதே அதை அனலைஸ் பண்ணி அதுல வந்து நிறைய கத்துக்கிடுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அதனால டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணிருங்க. ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஸ்டோட லிங்கை நீங்க இருக்கக்கூடிய எல்லா வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.